Hi friends, Assalamu alaikum. Welcome to Ma's Kitchen. இன்னைக்கு நம்ம Ma's Kitchenல வந்து ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் மந்தி ஈஸியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மந்திக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ மந்தி செய்ய போறேன். இதோ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த அளவு ஸ்பூன்ல வந்து 1.5 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ட்ரை லெமனு, 1 ஸ்டார் அனீஸ், 4-5 கிராம்பு எடுத்து வச்சுக்கலாம். 2 துண்டு பட்டை, இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய். இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா நைஸ் பவுடரா அரைச்சி எடுக்க போறோம். ஒரு பேன்ல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. நான் ட்ரை லெமன் மட்டும் சீட்ஸ்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியா உடைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா முழுசா சேர்க்கும் போது அந்த சீடோட அரைப்படும் போது அந்த கசப்பு தன்மை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வரப்பதான் அந்த திப்பி திப்பியா இல்லாம மசாலா சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணி வெங்காயத்தோட மந்தி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் ப்ரௌன் கலரா. இப்போ நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய், ஆனியன் சேர்த்திருக்கேன். ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க ஆனியனை. இதை தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில நான் பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பாதாம் வந்து தோல் எடுத்துட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். முந்திரியும் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். காஞ்ச திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ மந்தி செய்யறதுக்காக பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. 100 மில்லி வந்து எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இந்த மந்தி பாத்தீங்கன்னா நம்ம மந்தி ஷாப்ல எல்லாம் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுல வந்து 90% உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் கொடுக்கும். நம்ம வீட்டுல செஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ தாளிக்கிறதுக்காக நான் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ட்ரை லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் வந்து ஹாஃப் குக் ஆனா போதும், ரொம்ப நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தை. வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பெரிய ஸ்பூன்லயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல 2 சிக்கன் கியூப் சேர்த்துக்க போறேன். கூடவே ஒரு தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பொதுவா வந்து மந்தியில வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு தக்காளி நீங்க சேர்த்து செய்யும் போது ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இல்லாம உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூடவே வந்து கிரீன் சில்லி சாஸும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ங்கிறதுனால. நீங்க தாராளமா 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மந்தி மசாலா, அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை சிக்கன் மந்தி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ட்ரை பண்ண ரெசிபி தான் இது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நான் 4 பீஸா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். அப்பதான் மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா அப்படியே எண்ணெயில சேர்ந்து வதங்கட்டும். சிக்கன் மசாலா எல்லாமே சூப்பரா ஒன்று போல கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கப்ல 4 கப் ரைஸுக்கு நான் 8 கப் தண்ணி அளந்து இதுல சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம். வெந்து வந்த பிறகுதான் அதை எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். இப்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக விடுவோம்.
சிக்கன் வெந்து வர்றதுக்குள்ள நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான மந்திக்கு உண்டான சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து அரபிக்ல வந்து தக்கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மந்தியோட சேர்த்து சாப்பிடும் போது. சொல்ல போனா மந்திக்கு ஒரு ஹைலைட்டான டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சாஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 3 பழுத்த தக்காளி நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்ல. இது கூடவே 3 பல் பூண்டு, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு ½ லெமன் ஜூஸும் ஒரு 4-5 கிரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்குமே வந்து கிரீன் சில்லி சாஸ் தான் சேர்க்க போறேன். நீங்க வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 கிரீன் சில்லி சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. சேர்த்துட்டு இதை எப்படி கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா மிக்சியில வந்து பல்ஸ் மோட்ல வச்சு நீங்க கிரைண்ட் பண்ணுங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோட்ல வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சாஸ் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி காட்டும் போது எந்த அளவுக்கு நான் கிரைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியும். ரொம்ப நைஸா அரைச்சிடாம ஓரளவு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வேற பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் சிக்கனுக்கும் சேர்த்து மேரினேஷன் பண்ணி வைப்பேன். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இப்போ சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்கும். ஏன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாலே போதுமானது. ஏன்னா சிக்கனை ரொம்ப நேரமும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹார்ட் ஆயிடும். அதோட ஜூசினஸ் எல்லாமே போயிடும். அதனால நீங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலேருந்து சிக்கனை சுத்தமா தண்ணியே இல்லாம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்குவோம். சிக்கனுக்கு நம்ம கொடுக்க போற மசாலாவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அல்ஃபஹம் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்ல வந்து நல்லா உப்பு காரம்லாம் சேர்ந்து ஜூசியா சிக்கன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு சிக்கன் ஆறி வந்துடுச்சு. இதுல வந்து மெல்டட் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை 1.5 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே மசாலா வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா மிளகாய் தூள், மந்தி மசாலா 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து லைட் நல்லா ஃபிளாஷ் அடிக்கிறதுனால உங்களுக்கு உப்பு தெரியல, சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வந்து மந்தி சாஸ் செஞ்சோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்குவோம். சிக்கனுக்கு பட்டர், இந்த மந்தி சாஸ் இது எல்லாமே ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மேரினேஷன் பண்ணியாச்சு. இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இதுக்கிடையில வந்து சாப்பாடு வந்து நம்ம தம் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி ஊற வச்சிருந்தேன். இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2016ல் ஃபர்ஸ்ட் UAE வந்தப்போ தான் இந்த மந்தி டேஸ்ட் பண்ணேன். இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் மட்டன் மந்தி தான் டேஸ்ட் பண்ணேன். மட்டன்லாம் அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக, சாப்பாடும் வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட்டை வந்து வீட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி தான் ஃபைனலாக இந்த ரெசிபி வந்து நான் ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மந்தி ஷாப்ல நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரைஸும் தம் ஆயிட்டு இருக்கு. சிக்கனும் சூப்பரா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா குச்சி குச்சியா நிக்குது இல்லையா, இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டான பக்குவத்துல உதிரியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த சாப்பாட்டை ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து அரேஞ்ச் பண்றோம் இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல வந்து சார்கோல் இருக்கு இல்லையா, அது சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டோம் அப்படின்னா இன்னும் சார்கோல் ஃபிளேவரோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து மட்டன் மந்தி ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன். அதுல வந்து சார்கோல் வச்சு தான் வந்து நான் 10 நிமிஷம் தம் போட்டிருப்பேன். பட் இன்னைக்கு நான் சார்கோல் வந்து வாங்கல, வீட்லயும் இல்ல. அதனால ஜஸ்ட் சிக்கன் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கார்னிஷிங்காக ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ஃப்ரைடு ஆனியன், கேஷ்யூ, பாதாம் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தம் போட்டுக்கலாம். எல்லாம் செட் ஆகி சூப்பரா வந்துடும். நம்மளோட டேஸ்டியான மந்தியும் ரெடி ஆயிடும்.
5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட ரைஸுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகி உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட டேஸ்டியான மந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிட்டோம். நான் ஃப்ரைடே அன்னைக்கு தான் இந்த மந்தி செஞ்சுருந்தேன். எல்லாருமே ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய சகனில் சர்வ் பண்ணிட்டோம். கூடவே மந்தி சாஸ், சாலட்காக குக்கும்பர் கேரட் கட் பண்ணிட்டு மைனஸ் வந்து நான் கடையில் வாங்கினது தான் வச்சிருந்தேன். வீட்டில் செய்ய முடியல, அன்னைக்கு டைம் இல்லை. எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. இந்த மந்தி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.